யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன விசாரிச்சுட்டு சார் இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், இந்த பொண்ணு எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துச்சு. அந்த வேலையை முடிச்சிட்டோம், எங்களுக்கு துட்டு கொடுக்கல. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். இது வேலையா? என்ன வேலை கொடுத்தா? ஏதோ ஒரு துண்டு பேப்பர்ல எழுதி கொடுத்து அதை இந்த காலேஜ் பாத்ரூம்ல எழுத சொன்னுச்சு. அந்த வேலையை முடிச்சா பணம் தேடி வரும்னு சொன்னுச்சு. பணம் வரல, அதான் நாங்க தேடி வந்திருக்கோம். இந்த பொண்ணா? ஐயோ, இந்த பொண்ணு இல்ல சார், இதுல இருக்கிற பொண்ணு. இந்த பொண்ணா? அட ஆமா சார், பேர் கூட ஏதோ கொடின்னு சொன்னாங்க. ஆ, பூங்கொடியா? ஆமா சார், பூங்கொடி தான். ஆமா சார். ஹலோ, ஃபர்ஸ்ட் நீங்க பூங்கொடியை நேர்ல பாத்திருக்கீங்களா? சார் பார்த்தனால தான் சார் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த அட்வான்ஸை யார் கொடுத்தது? அட என்ன சார் நீங்க போலீஸ் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க? அட்வான்ஸ் இவங்க தான் கொடுத்தாங்க, காலேஜ் அட்ரஸ் இவங்க தான் கொடுத்தாங்க. யாரு? இந்த பொண்ணு கொடுத்தாளா? அட அவங்க இல்ல சார், இவங்க சார். அப்போ இது இவ வேலை தானா? அதை தாண்டா நாங்களும் அப்பத்தேந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாஸ், வெளியாளுங்க யாரும் காலேஜ் கேம்பஸ்குள்ள வரக்கூடாது, அது தெரியுமா உங்களுக்கு? சார் உள்ள வந்து தானே சார் எழுதணும். ஏன் உள்ள வந்து காசு வாங்க கூடாதா? சார் அந்த பொண்ணை கொஞ்சம் வர சொல்லுங்க சார், நாங்க துட்டை வாங்கிட்டு எட்ட போயிடுறோம். ஓஹோ, இவனுங்க தான் அந்த செவத்துல எழுதுனதா? எனக்காக ராசுக்குட்டி பழி ஏத்துக்கிட்டானே. ஏமா கொஞ்சம் நில்லுமா, உன்ன பக்கத்தமா வந்திருக்கோம். என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? யார் நீங்க? என்ன வேணும்? ஐயோ, அப்பா, அது ஒண்ணும் இல்ல தீபிகா. நேத்து யாரோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம காலேஜ் செவுத்துல தீபிகாவுக்கும் ஜீவாவுக்கும் ஏதோ அது இதுன்னு கண்ணா பின்னான்னு எழுத சொல்லிட்டு பணம் கொடுக்க போயிட்டாங்களா? அதனாலதான் அவங்கள தேடி வந்திருக்காங்க. சொல்லுங்க, யார் உங்ககிட்ட அப்படி எழுத சொன்னாங்கன்னு சொல்லுங்க. நீங்க தான். துட்டை எடுத்து வைமா, அட்வான்ஸ் கொடுத்ததோட தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? ஏய் நிறுத்து. நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்தேன்னு உங்ககிட்ட யார் சொல்ல சொன்னது? இவனா? எது? அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிச்சிடலான்னு பாத்தியா? இவங்க கொஞ்சம் உஷாரானவங்க மாதிரி தான் தெரியறாங்க. அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்த பொண்ணோட போட்டோவை கையில எடுத்துட்டு வந்திருக்காங்கமா. அப்போ போட்டோல இருக்கிறவங்களே புடிச்சு கொடுங்க. அதை விட்டுட்டு என்ன எதுக்காக மாட்டி விட பாக்குறீங்க? ஹலோ மேடம், போட்டோவுல இருக்கிறது சாத் தீபிகா நீங்க தான். அதான் உங்களை தேடி வந்திருக்காங்க. ஏய் என்னடா உளற? நான் அதுல பாதிக்கப்பட்டவ. அவங்க தேடி வந்திருக்கிறது இதை எழுத வச்சவங்கள. பாத்தீங்களா பாஸ், நீங்க இவ்வளவு ஆதாரத்தை வச்சு அந்த பொண்ணு உங்களை நம்ப மாட்டேங்குது. இங்க பாருங்க, தயவு செய்து அந்த போட்டோவை எடுத்து அப்படி எல்லாருக்கும் அழகா காட்டுங்க. என்னது இது? ஏன் போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? பண்ண சொன்னது நீ. அதுல உன் போட்டோ இல்லாம உன் பாட்டி போட்டோவா இருக்கும். போட்டோ ஏதோ மாறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது நானு சொல்றீங்கல்ல, சரி அப்படியே வச்சுப்போம். என் பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பூங்கொடி. என் பேரு பூங்கொடி இல்ல, தீபிகா. நான் தான் அப்பவே சொன்னேனே அது நான் இல்லன்னு. பூங்கொடிங்கிறது இதோ இங்க நிக்கிறாளே இவதான். நீங்க எழுதினதுனால பாதிக்கப்பட்ட பொண்ணு நான். நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா போட்டோ அப்படி சொல்லலையே. அப்புறம் என்ன, எங்களுக்கு இந்த போட்டோ மாத்தி அனுப்பியிருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு இந்த கன்ஃபியூஷன்? நீங்க போனை கொடுங்க, போட்டோ அனுப்புனது யாருன்னு பார்க்கலாம். போனை கொடுங்க. ஓ மை காட், என்ன கொடுமைடா சாமி. கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான்.
அந்த போட்டோ அனுப்புனது மேடம்னு இவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்பர் என்ன தெரியுமா? 9840052873. இது உங்க கிராணி ராஜம்மா நம்பர் தானே? அத அந்த பெரிய கொண்ட வச்சிருக்குமே, அவங்க தான் போட்டோ அமைச்சிருக்காங்க. கிரானியா? ஓ, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. மச்சான், அவ ரியாக்ஷன் மாறுற மாதிரியே இருக்கு. இப்ப பேர் ஏதோ பெருசா பிளான் பண்ணுவா. நேத்து நான் கிரானி கிட்ட பூங்கொடி இப்படி மாட்டிக்கிட்டான்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பாவம் பூங்கொடி, அவளை நான் எப்படியாவது காப்பாத்துவேன்னு சொன்னாங்க. அதுக்காக இப்படி ஆளை செட் பண்ணி என்ன பலி கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் சொன்னது சரியா? எப்படி குழப்பற பத்தியா? சொந்த பேத்திய பலி கொடுத்து யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த பாத்திருக்காங்க. She is so great. ஏன் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி இப்படி அனுப்பி வச்சிருக்காங்களே. பூங்கொடிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டியே கிரானி. டேய், இங்க ஏதோ கொலை நடந்திருக்கு, மாட்டிக்கிறோம் போல. எஸ்ஆயிரம் வா. சார் 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 எங்களை மன்னிச்சிருங்க சார். ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. தப்பான போட்டோ எடுத்துட்டு தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம் சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். சார் நாங்க கிளம்புறோம் சார். கொஞ்சம் வாடா. இங்க வாங்க. இனிமே இந்த மாதிரி படிக்கிற இடத்துல வந்து தப்பான போட்டோ வச்சு தப்பான விஷயம்லாம் பண்ணக்கூடாது. சொன்னது புரிஞ்சதுல? புரியுது. இனிமே வரக்கூடாது. போங்க. ஏய் வாடா, போயிடு வா. இதுதான் சொந்த காசுலயே சோனிய வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல. ச்சே. மச்சான், நடக்கிறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. மச்சான், இதுல புரியறதுக்கு இனிமே என்ன இருக்கு? எழுதி வச்சது தீபிகா. அதுல பூங்கொடிய மாட்ட விட்டு அவளை காலேஜ் விட்டே துரத்தணும்ன்றது அவளோட திட்டமே. அதுல இருந்து ராசுக்குட்டி காப்பாத்திட்டு அவன் குர்பானி ஆயிட்டான். அத அவங்க எதிர்பார்க்காதது. அதுதான் அடுத்த அட்டம்ப்டா எழுத சொன்னாங்கன்னு சொல்லி அந்த ரவுடிங்க வந்து அதே சீனையே கண்டினியூ பண்ணானுங்க. அதுல எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க. அந்த தப்புல அவளே கடைசியில மாட்டிக்கிட்டா. இல்ல, சும்மா ஒரு பேச்சு கேட்கிறேன். பூங்கொடியை எழுத வச்சுட்டு அதை சரி பண்றதுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் அனுப்பி குழப்பம் எதுவும் நடந்துச்சோ? அடச்சி, இத ஒரு சின்ன குழந்தை கூட நம்பாதுடா. டேய், பூங்கொடி தனக்கு கெடுதல் செய்றவங்களுக்கு கூட நல்லதே நடக்கிறவ. இந்த மாதிரி புத்தி எல்லாம் அவ ரத்தத்துல கிடையாது. இந்த மாதிரி கிரிமினல் தனம்லாம் நீ கட்டிக்க போறிய அந்த தீபிகாக்கு மட்டும்தான். அதுதான் நீ பாத்தியே. அவ பாட்டி தானே அந்த போட்டோவே அமைச்சிருக்கா. இல்லடா, இப்ப இப்படி பண்ண வேண்டிய அவசியம் தீபிகாவுக்கு இல்லடா. அது மட்டும் இல்லாம நான் தீபிகா கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பூங்கொடி நம்ம வீட்லயே எடுத்துட்டு போட்டோன்னு சொன்னேன். அதுக்கு அவளும் சம்மதிச்சிட்டா. டேய், தீபிகா இப்படி பண்றதுக்கு காரணமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. அவ செஞ்சதுக்கான காரணமே இதான்டா. நீ பூங்கொடியை உங்களோடய தங்க சொன்னா தீபிகாவால எப்படி ஏத்துக்க முடியும்? டேய் மச்சான், பூங்கொடியை உன் வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா விரட்டணும்ன்றதான் அவளோட திட்டமே. டேய், பூங்கொடி இருக்கிறதுனால அவளுக்கு என்னடா பிரச்சனை? டேய், தீபிகாக்கு இந்த உலகத்திலே பெரிய எது யாருன்னு கேட்டா அது பூங்கொடி மட்டும்தான்டா. டேய், அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா அவ தீபிகாவை உன் விஷயத்துல ஜெயிச்சவ. டேய், ஜெயிச்சவ என்னதான் சோசியலா பழகினாலும் தோத்தவளுக்கு அவ எதிரி தான்டா. ஐயோ தோத்துட்டோமேன்ற கில்ட்டி கான்சியஸ் அவளை கொண்டுகிட்டே இருக்கும். இன்னைக்கு விட்டு கொடுத்த பூங்கொடி நாளைக்கு உன்னை எடுத்துக்கோன்னு நினைச்சா என்ன ஆகுன்றதுதான் அவளோட பயமே. அந்த பயத்தாலதான் அவ இது எல்லாத்தையுமே செய்யறான்றதுதான் என்னோட எண்ணமே. டேய், ஆனா ஒரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் அவசியமே இல்லாத பயம்டா. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பயத்திலயும் ஒரு காரணம் இருக்கு. டேய், அதை விடுறா. இது எல்லாத்தையுமே தீபிகா ஒருத்தியா யோசிச்சு செய்யற மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பா இதுக்கு பின்னால யாரோ இருக்காங்க. என்ன தீபி, அவளை காலேஜ் விட்டு துரத்தியாச்சா? அதை கேட்கறதுக்கு தான்
நான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சொல்லு. எங்க எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு கிரானி. நான் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா ஜீவாவே என்ன காலேஜ் விட்டு விரட்டி அடிச்சிருப்பான். என்னமா சொல்ற தீபி? அந்த முட்டா பசங்க என் போட்டோவை காமிச்சு நான் தான் பூங்கொடின்னு என்ன விசாரிச்சுட்டு இருந்தானுங்க. நான் தான் இவனுங்களுக்கு பணம் கொடுத்து எழுத சொன்னேன்னு ஜீவா கிட்ட வேற சொல்லிட்டு இருந்தானுங்க. உன் போட்டோவை காட்டியா? நான் தான் பூங்குடி போட்டோவை அவங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தேனே. ஐயோ கிரானி, நீங்க அனுப்புனது அவ போட்டோவை இல்ல, ஏன் போட்டோவை. என்ன சொல்ற தீபி? ஆமா கிரானி, நான் அவனோட மொபைல்ல பார்த்தேன். அதுல சென்டர்ல உங்க நம்பர் தான் இருக்கு. உன் போட்டோவை நான் எப்ப அனுப்புனேன்? ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த பூங்குடி போட்டோவை நான் செலக்ட் பண்ணி அனுப்பு. மாட்டிக்கிட்டா. இந்த தப்புக்கு காரணம் உன் தாத்தா தான். அவர் என்ன படிக்கட்டுல உதைச்சு தள்ளி விட்டப்போ என் கை தவறி உன் போட்டோவை நான் அனுப்பி இருப்பேன்னு நினைக்கிறேன். கிரானி, அது அனுப்புனது நீதான்னு ஜீவா வேற கண்டுபிடிச்சிட்டான். இது ரொம்ப பேட் சிச்சுவேஷன் ஆச்சே. எப்படி சமாளிச்ச? நான் நீங்க தான் இவனுங்களை அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டேன். ஐயோ, என்ன தீபி இப்படி பண்ணிட்ட? உன் அப்பனுக்கும் உன் பாட்டிக்கும் தெரிஞ்சா என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. ஐயோ, அப்படிலாம் நான் பிளைண்டா மாட்டி விடுவேனா கிரானி? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? புலி வளர்த்தது புலியா தானே இருக்கும். அதுதான் கரெக்டா சமாளிச்சிருக்க. நம்ம பெருமையெல்லாம் போதும் கிரானி, அவளை எப்படி வீட்டை விட்டு அனுப்ப போறோம்? அதுக்கு நான் வேற ஏதாவது திட்டம் போடுறேன். நம்ம போடுற திட்டம் எல்லாமே நாம அவளுக்கு போட்டு கொடுக்கிற திட்டம் மாதிரி அவளே ஜெயிச்சு நாம தோத்துட்டு இருக்கிற திட்டமா தானே இருக்கு. உன் கல்யாணத்துக்கு முன்னால அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பாம நான் ஓய மாட்டேன். அப்படி முடியாதுன்னு தெரிஞ்சா அவளை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுறேன். நீ கவலைப்படாதமா. அத ஹாஸ்பிட்டல்ல வச்சே நீங்க பண்ணிருக்கலாம். அதான் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே கிரானி. இந்த முறை மிஸ் ஆகாது. என்னமோ பண்ணுங்க. ஓட்டனா போன் பேசும்போது பக்கத்துல வந்து ஒட்டு கேக்குறே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஒட்டெல்லாம் கேட்கல. இது கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. பண்ணது நீதாங்கிறது ஜீவா சாரை தவிர எங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஜீவா கிட்டயும் போய் சொல்ல வேண்டியதானே? அந்த பழக்கம் எனக்கு இல்ல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீதான். நீ மட்டும் நான் சொன்னதை கேட்டு வீட்டை விட்டு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? நான் நீ சொல்றதுக்காகலாம் வீட்டை விட்டு போயிட முடியாது தீபிகா. நான் எப்ப போகணுமோ அப்பதான் போவேன். ஆமா, நான் அங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை தீபிகா? நீயே இப்படியெல்லாம் பண்ணி உன்னோட பேரை நீயே கெடுத்துக்கிற. இந்த மாதிரி நிரந்தர புத்தி இல்லாத ஜீவாவை வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அவன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. கிறுக்குத்தனமா எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்காத. அப்புறம் ஜீவா சார் கல்யாணத்தை நிறுத்திடுவாரு, பாத்துக்கோ. கடைசி அவளை பார்த்து பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ச்சே. ஹலோ, சொல்லுங்கப்பா. ஜீவா, எங்கடா இருக்க? இங்க காலேஜில் தான்ப்பா, இப்பதான் கிளம்புறேன். தீபிகாவுடைய சின்ன பாட்டி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சாண்டா. அப்படியா? எப்பப்பா? நேத்து நைட்டு தாண்டா நடந்திருக்கு. பூங்கொடியை அட்மிட் பண்ண அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்களே அட்மிட் பண்ணிருக்காங்களா. சரி. டேய் ஜீவா, நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாடா. நானா? டேய், நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக போறவன், போய் பார்க்கலன்னா ஏதாவது சொல்லுவாங்கடா. அதனால போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துரு.
டேய் ஜீவா, நம்ம பூங்கொடி அட்மிட் ஆயிருந்தப்போ தினமும் அவங்க பார்க்க வந்தாங்க. நாம அதுக்கு பதில் மரியாதைக்கு போய் பார்க்கணும்ல. டேய் ஜீவா, அதனால தான்டா சொல்றேன், புரிஞ்சுக்கா ப்ளீஸ். சரிப்பா, போய் பார்த்துட்டு வரேன். ஓகே. டேய் என்ன கிளம்பிட்டியா? சரி வீட்டுக்கு தானே போறேன், அப்படியே என்ன வழி டேய், ராஜம்மா பாட்டி நேற்று நைட்டு ஸ்டெப்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்களா, காலை ஃப்ராக்சர் ஆயிடுச்சான். ஐயோ டேய், நேத்தி நைட்டுன்னு சொல்ற? தீபிகா இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவ முகத்துல சின்ன வருத்தத்தை கூட நான் பார்க்கல மச்சான். எப்படிடா வருத்தம் இல்லாம போவோம்? எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அவளுக்கும் பாசம் இருக்க செய்யும்ல. ஏன்னா அவங்க தான் தீபிகாவுக்கு ரோல் மாடல். அதனால வருத்தப்படுவாடா. அப்பா என்னை போய் அவங்கள பார்த்துட்டு வர சொன்னாரு. ஏன்னா பூங்குடி ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப வந்து பார்த்தாங்களா, அதான் பதில் மரியாதைக்கு போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னாரு. நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போற, அதனால அவசியம் போகணும்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி சொல்லிருப்பாரு. அவர் சொல்றத பார்த்தா பூங்குடி தான் அவசியம் போய் பார்க்கணும். ஓகே மச்சான், நீ போயிட்டு வா. நம்ம ராசுக்குட்டி ஏதோ டிராவல் ஏஜென்ட்டை பார்க்கணும்னு சொன்னா, நான் கூட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாடா. வரேன்டா. பூங்குடி, என்ன இப்பதான் வீட்டுக்கு கிளம்புற? ஆமாங்க கோபி, நான் தான் நிறைய கிளாஸ் கட் பண்ணிட்டேன்ல, அதான் நோட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவை பார்க்கணும் கோபி. அப்படியா? ஜீவா கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். நீ வேணா அவன் கூட பைக்ல போயிட. என்ன மச்சான்? ஆமா பூங்குடி, வா போலாம். பூங்குடி, தீபிகாவோட பாட்டி ராஜம்மா காலை உடைச்சுக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டல் தான் படுத்திருக்காங்களாம். ஐயோ, போ, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு வா. அப்படிலாம் சொல்லாத கோபி, பாவம் இல்ல. இல்ல பூங்குடி, வா போயிட்டு வந்துடலாம். பூங்குடி, நீ ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்போ அவங்க அங்கதான் கிடையா கிடந்தாங்க. நீ போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துரு, இல்லனா அவங்க உன்னை கரிச்சு கொட்டிடுவாங்க. அதுக்காக இல்லைனாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலாவது போய் பார்த்துட்டு வரணும்ல. ஐயோ, ஆமா ஆமா, நீ பெரிய மகாத்மாவாச்சே. இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்ன்றவளாச்சே நீ. ஓ பூங்குடி, வா போயிட்டு வந்துடலாம். இல்லங்க சார், நீங்க போங்க, நான் வரேன். இதான் உன்கிட்ட தொல்லை. இப்ப நீ ஏறி உட்கார போறியா இல்லையா? போ பூங்குடி. வரேன்டா. டே ஜீவா, உன் கூட பூங்குடி வந்தா எங்க தீபிகா அதை பார்த்து பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு இவ பயப்படுறா. அவ பார்க்கணும். அப்படி பார்த்தாலாவது ஏதாவது பிரச்சனை வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட மாட்டீங்களான்னு நான் பாக்குறேன். எங்க போய் முடிய போதோ. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வருவான். போ. ராஜம்மா பாட்டி இங்க ஃப்ராக்சர் ஆகி அட்மிட் ஆயிருக்காங்கன்னு எனக்கே சொல்ல தீபி. சொல்ல மறந்துட்டேன் ஜீவா. இப்போ எனக்கு அப்பா தான் ஃபோன் பண்ணாரு, பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புனாரு. பூங்குடி அவன் அம்மாவை பார்க்க கிளம்பிட்டு இருந்தா, அதான் நானும் அங்கே தான் போறேன்னு கூட்டிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம அவ அட்மிட் ஆயிருந்தப்போ உங்க பாட்டி அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல, அதான் மரியாதைக்காவது பார்த்துட்டு போனோம்ல, அதான் அவளு வந்திருக்கா. இத ஃபார்மாலிட்டிக்கு சொல்றியா இல்ல கூட்டிட்டு வந்தாதான் உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்றியா? ஆமா தீபிகா, எல்லாத்துக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிரானிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எப்படி சொல்ல மறந்துட்டேன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, பாட்டி எந்த பாடல இருக்காங்க? நீ வா, நான் காமிக்கிறேன். பூங்குடி வா.
நாம இவங்களை டிஸ்டர்ப் பண்றோமோ? தனியா இருக்கேன்னு சொன்னோம், ஆனா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம்.